முயற்சிக்கான பாதை உங்கள் வெற்றிக்கு அது தேவை. இப்ப இதுல என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே படிக்கல. அவங்க என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பையன் பொண்ணு ரெண்டு படிக்க வைக்கணும்னு இரவும் பகலுமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டதுல பையன் நல்லா படிச்சு வர்றான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியமே படிக்கிறான். நல்ல ஸ்கோர் பண்றான், சூப்பரா படிக்கிறான். அது 10th என்னன்னா கொரோனான்னு ஒரு கட்டம் வந்துச்சு. அதுல அவன் கொஞ்சம் படிப்புல தடுமாறி அவன் 10th ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆனதுல ஒரு 2 சப்ஜெக்ட் அவன் அட்டம்ப்ட்ல என்னன்னா அவன் திருப்பியும் முயற்சி பண்றான். முயற்சி பண்ணதுல அவன் திருப்பி அட்டம்ப்ட்லயும் அவன் ஃபெயில் ஆனதுல இப்ப என்னன்னா அவன் ஃபெயில் ஆனதுலயும் திருப்பி அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, நீ இனிமேல் அவன் படிக்க மாட்ட, நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் நம்பிக்கை விடாம திருப்பி அவன் முயற்சி பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து அவன் 10th ரீ எக்ஸாம் அதாவது அட்டன் பண்றான். திருப்பி அட்டன் பண்ணி அவன் பாஸ் ஆகுறான். பாஸ் ஆகி திருப்பி அவன் 11th 12th ஜாயின் பண்றியாப்பா அப்படின்னு அவன் வீட்டுல கேட்டு அவன் திருப்பி 11th 12th ஜாயின் பண்ணி நல்லா படிச்சு ஒரு யூனிவர்சிட்டியில அவன் ஜாயின் பண்றான். அவன் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போறான். இப்போ அதுல என்னன்னா அவன் முயற்சி, அவனோட வெற்றிக்கு என்னன்னா அவனோட முயற்சி தான் காரணம். அதுல என்னன்னா அவன் நம்பிக்கைய இழக்காம முயற்சி செய்யணும், நம்ம வாழ்ந்து காட்டணும், இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு வெற்றிக்கு இருக்குன்னு அவன் நம்பினான். அவன் நம்பினதுல அவன் முயற்சியை கைவிடாம அவன் பிராக்டிஸ் பண்ணி 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 நம்ம வெற்றி அடைவோம், நம்ம சக்சஸ்ஃபுல் ஆவோம் அப்படின்னு நினைச்சான். இதுல என்னன்னா திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்காரு. என்னன்னா, முயற்சி திருவினையாகும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதாவது அந்த முயற்சி, அவங்க ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தோத்தாலும் திருப்பி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணி அவன் ஜெயிச்சு வர்றான்ல, அவன் தான் உண்மையான வெற்றியாளன். அதுவும் இல்லாம அவன் ஜெயிச்சு வந்தனால இப்ப அந்த குடும்பத்துல அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்து இப்ப அவன் லைஃப்ல ரொம்ப டிராவல் ஜாலியா போயிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ப நம்மளும் இப்போ இந்த ஜேஏசி ஒரு மீட்டிங்லயும் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம மைக் பிடிச்சு பேசுறோம்னா அதுக்கும் ஒரு பிராக்டிஸ், அதாவது முயற்சி நம்ம கையாளுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளும் ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.